நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு மெயினான ரீசனான ட்ராவலிங் ப்ளாக்குக்கான முதலாவது வீடியோ கூட இருக்கு நினைக்கிறேன். அந்த கோவில் முடிஞ்சா நாங்கள் அங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். மிகப்பெரிய ஒரு நந்தியோட இந்த சிவன் சிலை இருக்கு. சிம்பா மக்கள் வந்து நிறைய அன்பா அரசமாக பாசமாக கலைக்கிறாங்க. தமிழ் கூட நீங்க கலைக்கிற தமிழ் வந்து ஒரு பாசமா அரவணைக்காம நுரலியாவை விட மஸ்கலியால சிறப்பா இருக்கிற விஷயங்கள் சிவன் தான். சிவன் கோயில் சிவன் வேற. இப்ப நாங்க சிவன் வழிபாகம் வந்து சொல்றோம். ஆனா வந்து சிங்கள மக்கள் வந்து அதுக்கு ஸ்ரீபாக அவங்க வந்து எங்கட தெய்வம் அவங்க பிடிங்கிட்டாங்க. விட்டு கொடுத்துட்டோம். எல்லாமே விட்டு கொடுத்துக்கணும். எல்லாத்துலேயும் விட்டு கொடுக்குறோம் நாங்கள். பயம் தான் இந்த வாழ்க்கை முழுக்கவும் காலமெல்லாம் ஓடுது. செய்கிற இலங்கையில் வாழணுமெண்டா அப்படியான ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்துட்டாங்க. பார்ப்போம் நீங்கள் என்ன அரசியல் மாற்றங்கள் வந்து மக்களோட வாழ்க்கையில் என்ன மாறுதுன்னு இலங்கையிலேயே இதுதான் நான் பார்த்தா பெரிய நந்தி. அதாவது நைனாதீரில் இருக்கிறத விட இது பெரிய மதுரை வீரன் தானே பாடக்கூடிய நாட்டார் தெய்வங்கள்ல வந்து எது காட்ட போகிறோம். டக்குன்னு ஒரு அதிசயமான தண்ணியை வர வைக்க போகிறோம் சிவன்ல இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த திடீரென்று இந்த சிவன்ல இருந்து தண்ணியும் வர வச்சு காட்டியிருக்கோம். அப்படியே இந்த சிவன் கோயிலில் இருந்து கொண்டே சிவனொளி பாதம் மலை, இது வந்து சிவனொளி பாதம். வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சிருப்பீங்கன்னு தொடர்ந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே சுற்றி காட்டி கொண்டு நிற்கிறோம். இவங்களில் ஒரு வேறு இடங்களுக்கு போக மாட்டாங்களான்னு யோசிச்சிருப்பீங்க. அந்த யோசனையாலேயே நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி இப்போ எங்கே போகிறோம்டா நுவரெலியாவுக்கு தான் போகிறோம். ஆனால் நுவரெலியாவில் இருக்கிற மஸ்கலியா இடத்துக்கு போகிறோம். இதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. இதில் நாங்கள் உங்களுக்கு பயணம் இது வந்து நேரடியாக ஒரு பஸ் இல்லை. நாங்கள் கண்டி பஸ்ஸில் ஏறி அதுக்கு பிறகு கட்டன் பஸ்ஸில் ஏறி அதுக்கு பிறகு மஸ்கலியா பஸ்ஸில் தான் போய் சேருவோம். ஸோ இந்த காணொலியில் நீங்கள் இணைஞ்சிருங்க. பயணம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த பயணத்தில் சாப்பாடு எப்படி இருக்கும், மற்றது பயண அனுபவங்கள் எப்படி இருக்குன்றதை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்துலேருந்து கண்டிக்கு வந்துட்டேன். கண்டிக்கு வந்த இந்த ஒரு வாரத்தில் சொல்லி முடிச்சு கூட இந்த கண்டிக்கு வேற வாதில் மாத்திரையில் இருந்து சுற்றி தலையில் இருந்து பெரிய சாப்பிடணும்னா சாப்பிட வரை முழுக்க வெளியில் வந்துடும். நாயக்கராக்குது கண்டி குளிரெண்டாயிரம் போய் சொன்னால் நம்பாதீங்க. இங்கே இந்த சீசனில் குளிர்னு சொன்னால் கடைசியில் நம்பாது. லைட்டாக வெக்க இருக்குது. இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்டன் பஸ்ஸில் வர இந்த கல்யாணத்துக்கு தான் நாங்கள் வந்தோம். சரி சுவாரா என்ற ஃப்ரெண்ட் இந்த கல்யாணம் வந்து இன்னும் கட்சி வந்து ட்ரெயினில் போகலாமன்ற முடிவில் இதில் கொஞ்சம் நிற்போம். அவசரம் நினச்ச மாதிரி ஏறுற அளவுக்கு உடல்நிலை இல்லை. என்னடா ட்ரெயின் ஒரு புது அனுபவமாக இருக்குது. என்ன சொல்கிறது சம்பவமாக இருக்குது. ட்ரெயின் சீட்டும் இல்லை. ஃபுட்போர்ட் அடிக்கும். அப்படியோ எடுத்துட்டு செகண்ட் கிளாஸில் போனோம். பிடிச்சி உள்ளே ஓட்டுருவோம். அதான் மூடி வந்து தேர்ட் கிளாஸில் போய் நிற்க போகும். வணக்கம் மக்களே, நாங்கள் ஒரு மாதிரி இப்போ எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மஸ்கலியாவுக்கு வந்திருக்கிறோம். இலங்கையிலேயே கொஞ்சம் உயரமான இடம் தான், கட்டனில் இருக்கிற இடம் தான் இந்த மஸ்கலியா. மஸ்கலியாவில் நாங்கள் வந்து இங்கே டூரிஸ்டாக வர்றவங்க எங்கெங்கே போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அந்த தமிழ் மக்களில் வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றதை இந்த காணொலியில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எங்களோட 8 வீடியோ போட்டா பிறகு இல்லை நிறைய வீடியோ போட்டுட்டோம். அது எல்லாத்துக்கும் பிறகு இப்போ தான் ஒரு முக்கியமான இந்த யூடியூப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு மெயினான ரீசனான ட்ராவலிங் ப்ளாக்குக்கான முதலாவது வீடியோ போட போகிறோம். நானும் யாழ்ப்பாணத்துக்கு சுற்றி திரும்பினாங்க.
இன்னைக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் மஸ்கெலியாவில். நுவரெலியா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிரதேசம் தான் மஸ்கெலியா. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்க்குறது அப்படியே நுவரெலியா கிரகரி லேக்கு முன்னால் இருக்க மாதிரி இருக்கும். இந்த லேக்கு நடுவில் ஒரு கோயிலும் இருக்குது. அது என்ன எங்களால் போக முடியுமோன்னு தெரியலை. நல்லா சும்மா நடுவில் இருக்குது. அந்த நல்லா இருக்கு. ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கோயில். முடிஞ்சால் நாங்கள் அங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஃபுல்லாக அப்படியே இங்கே மஸ்கெலியா பொறுத்த வரைக்கும் சரியான ஃபேமஸான நிறைய விஷயங்கள் இருக்குது. முதலாவது சிவனொளிவாதம் மலை போகலாம், இங்கே ஸ்ரீபாதம் போகலாம். ரெண்டாவது காட்மோர்ன்னு சொல்லப்படுற சமீப காலங்களாக ஃபேமஸாக டிக்டாக்களில் ரீல்ஸில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். காட்மோர் ஃபால்ஸ் என்ற ஒரு நீர்வீழ்ச்சி, காட்மோர் என்ற ஒரு இடம், அதில் கேம்பிங் செய்கிறது, அந்த மாதிரி செட்டப்லாம் இங்கே இருக்குது. அது எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமோ தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற யூனிக்கான வடிவான விஷயங்கள் எல்லாத்துக்கும் போக போகிறோம். எங்களுக்கு நாங்கள் ஒரு வேறு வேலையாக தான் வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் தான் இருக்குது. முடிஞ்ச அளவு நேரத்துக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு சிறப்பாக காட்டுறதுக்கு நாங்கள் வைப்போம். அந்த பெட்ரோல் சைட்டு எங்களெல்லாம் பார்த்தா எந்த ஊர்க்காரமாக இருக்கு? எங்களை பார்க்க எந்த ஊர்க்காரமாக இருக்கு? சும்மா கெஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த போல் இடம் இந்த விளையாடு மற்ற டென்னிஸ் போல் இதெல்லாம் பள்ளிக்கூடம் பேட்டி இருக்குங்க. அதுக்கு சும்மா சொல்றீங்க. எத்தனாம் போப்படா? ஏழாம் போ. என்ன பேர்? பதுசன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பதுசனோட தான் கதைச்சு எங்களுடைய சிவன் கோயில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பதுசனுக்கு நன்றிகள். இந்த சிவன் கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் மேலே போக போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன அங்கே மேலே இருக்குன்றதை போட்டிருக்குறாங்க. இது அப்படியே மேலே போய் மலைகளுக்குள்ளால போகணும். சிம்பா வந்து உங்களை கடிக்க முயற்சிற கடிச்சா வேற கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பேன். ஏன்னா வீடியோ இருக்கு. சிம்பா தெரிஞ்ச ஆள் தான் நான். சிம்பா ஷர்ட்டு கலட்டாமல் இந்த சிவனாலயத்துக்குள்ளே போனால் இந்த சிம்பா குலைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சிம்பா சிம்பா பிஸ்கெட்டை போய் சாப்பிடுச்சுப்பா. எங்களை விட்டுட்டு போயிரு சிம்பா. இங்கே வா. இந்த கிராமத்துக்குள்ள இதுதான் ஒரு பெரிய கோவில். நல்ல இந்த கட்டி ஒரு வருஷம் திருவிழாக்கள் எல்லாம் நடக்குது. அந்த கோயிலுக்கு என்ன ஆத்மநாதேஸ்வரர் கோயிலில் வந்து நாங்கள் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்களோட வந்து கதைக்க போகிறோம். அவர்கள்ட்ட இந்த கிராமம் மற்றது வாழ்க்கை முறையை பற்றி கேட்போம். ஐயா இங்கே வந்து ஃபுல்லாக இங்கே சுற்றி வர தமிழாக்கலாம். இங்கே கூடுதலாக மக்களே ஃபுல்லாகவே தமிழா. இங்கே வந்து கூடுதலாக என்ன ஐயா வேலை இருக்குது? வாழ்க்கை முறை கொள்கை எடுக்கிறது, தேயிலை தேயிலை கொழுந்தெடுக்கிறது தான் பிரதானமான வேலை. மற்றது வந்து ஐயா இங்கே முழுமையாக தமிழர்கள் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த கிராமங்கள் இந்த வாழ்க்கை வசதி முறை எப்படி இருக்குது? இங்கே இந்த ஒரு டவுனில் இருக்கிற வசதிகள் இங்கே ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலை எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. வருமானம் பத்தாது, வாழ்க்கை செலவு குறைவு. நோமலா ஐயா ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு தேயிலை கொண்டாடி போகணும்? காலையில் 8 மணிக்கு போயிட்டு பின்னர் 4 மட்டும் நிற்பீங்க. 5 மணி ஆகுது. கொஞ்சம் கிட்ட ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் தருவாங்க? சம்பளம் ஒரு நாளைக்கு 1500, 2000 கிட்ட கிடைக்குமே. இந்த கொழுந்து மேலதிகமாக இருந்தால் இல்லை, தேயிலை மேலதிகமாக எடுத்தோம்னா 2000. நீங்கள் கொழுந்து எடுக்க போகிறோம். நீங்கள் போகிறீங்க. நாங்கள் யாரும் நீங்கள் கோயிலோட சொந்த ஊர் ஆக்சுவலி இந்த சிவனோட தான் சுண்ணாமனங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் நாங்கள் பண்டத்தில் இருப்பீங்க. யாழ்ப்பாணம் பண்டத்தில் சுண்ணா. ஓகே.
உண்மையிலேயே இந்த மஸ்கலியாவில் வந்து எங்களுக்கு பிடிச்ச விஷயம் இல்லையா, அந்த மக்கள் வந்து நிறைய அன்பா அரவசமாக பாசமாக கதைக்கிறாங்க. தமிழ் கூட நீங்க அந்த கதைக்கிற தமிழ் வந்து ஒரு பாசமா அரவணைக்காம நாங்கள் வந்து பழகின எல்லாருமே அதே மாதிரி கண்டு பாசம் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் விட இது கொஞ்சம் நாங்கள் மாறி இங்கே வந்து இதே பற்றி இதே மாதிரி கொஞ்சம் அமைதியான வேற கோயில்கள் மாதிரி இதுதான் மெயினாக இருக்குங்க. மற்ற இந்த கீழே தியான மண்டபம் உண்மையிலேயே நல்ல அமைதியான ஒரு தியான மண்டபம் தான் செய்யலாம். சரி சரி நல்லா. ஏன் அந்த சிவலிங்கம் வித்தியாசமான அமைப்பில் உள்ள கட்டிருக்கு? அமைதியான இடம். இல்லை அந்த சிவலிங்கத்தின் அமைப்பே கொஞ்சம் வேறு மாதிரி தியான மண்டபங்களை வைக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஓகே சரி. இந்த படி உங்கள் மாதிரி ரெண்டு பேரும் செய்யணும். மற்றது இங்கே அந்த சின்னாள் எல்லாம் இங்கே விடிய பள்ளிக்கூடம் நாள் இல்லாத நாட்களில் வந்து இங்கே விடியவே இருக்கணும். கோயில் அறுபது கிளாஸ் நடந்திருப்பாங்க. பாருங்க ஒரு 70-80 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அரண் இருக்குது யாழ்ப்பாணத்தில் 600 கிளாஸ் நடக்கும். இங்கே நடக்குதுங்க. அண்ணனுக்கு சாப்பாடு வந்து ஃப்ரீயாக கொடுப்போம். அண்ணன் ஞாயிற்றுக்கிழமை நாளிலே சாப்பாடு ஓயாளுக்கு அன்னதானம் போடுவோம். இன்னைக்கு அன்னவாசம் சாப்பாடு இங்கே அந்த கருவா இதுகளும் இருக்குங்க. இருக்கும். இங்கே மரம் இல்லை. நேற்று நாங்கள் வரைக்கும் ஒரு ஆள் ஆட்டோவில் ஏற்றி கொண்டு வந்தோம் கருவா நிறைய தண்ணி. அது கிரிக்கெட் தண்ணி பண்ணியிருக்காங்க நிறையா. இப்போ நூறடியாலேருந்து மஸ்கலியாவில் வரும் 50 இப்போ நூறடியாவை விட மஸ்கலியாவில் சிறப்பாக இருக்கிற விஷயங்கள் என்ன? சிவன் தான். சிவன் கோயில் சிவன் வழிபாடு மலை தான். வேறு இப்போ நான் நூறடியாக போயிருக்கேன். கொஞ்சம் பிஸியான இடம், டிராஃபிக் எல்லாம் போய். ஆனால் மஸ்கலியா கொஞ்சம் மக்கள்லாம் இயற்கையோடு சேர்ந்து கூட வாழுங்க. அதோட தமிழ் மக்கள் கூட வாழுங்க. அந்த வகையில் இப்போ வேறு என்ன இந்த அங்கே போயிட்டு வாங்க. இந்த அவனைக்கு இந்த அவர்னர் சிகப்பு தகரம் போட்டு காட்மோர் பஸ்ஸில் ஏறுங்க. அங்கே போயிட்டு வாங்க. அது என்ன சொன்னாங்க? காட்மோர் போகும்போது அதே மஸ்கலியா மஸ்கல் சேர்ந்து அப்போ நாங்கள் ஒரு குறுகிய அந்த ஏரி இருக்குதாங்க. ஏரியில் ஒரு கோவில் ஒன்று தண்ணி உள்ள இருந்துச்சு. அது இங்கே. இந்த ஏரி. அது என்ன கோயில்? அது முருகன் கோயில். முருகன் கோயில் இப்போ வஸ்திர காலத்தில் தான் உள்ள இப்போ தண்ணி முடிக்கிட்டு அரவாசி வந்துட்டு. அது நாங்கள் ரூமில் இருந்து பார்த்தோன்னா அது நல்ல ஒரு பழமையான ஒரு கட்டடம். அது இடத்துல அந்த தேயிலை ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்காது. எல்லாம் மூடி வச்சு அது மூடுங்க. இதுக்கு 6 டிவிஷன் இருக்கு. 6 டிவிஷன். இப்போ அதே மாதிரி இங்கே கிராமத்தில் கிராமம் என்று சொல்லிக்க யாழ்ப்பாணத்தில் கூட இந்த நாட்டார் தெய்வங்கள் வழிபாடு கூட வைக்கும். இங்கே நீங்கள் மதுரை வீரனே வச்சிருக்கீங்க. மதுரை வீரன் நார்மலாக இங்கே மஸ்கலியாவில் வந்திருக்கிறார்கள் எல்லாம் இந்தியாவிலேருந்து குடியேறினாங்க. அவையாள பழக்கத்தில் வந்த கடவுளாக தான் மதுரை வீரன். ஏன்னா இது இந்தியா சேர்ந்து ஓகே. அப்படி நிறைய பழமையான தமிழ் கலாச்சாரங்களும் தான், பழமையான மக்களும் தான், பழமையான கதைகளும் தான். ஒரு நல்ல தமிழ் இதோட ஒரு வெளியிடத்துக்கு வெளி மாவட்டத்துக்கு போகணுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயம் மஸ்கலியாக வந்து பார்க்கணும். முக்கியமாக இந்த அன்பான மக்களுக்காகவே மஸ்கலியாக வருவோம் நான் நினைக்கிறேன். தேடி வராங்க நிறைய பேர். இப்போ நாங்கள் தேடி நிறைய பேர் வராங்க. ஆனால் உண்டையா இப்போ என்னென்னா நாங்கள் சிவனொளி பாதமல்லி என்று சொல்கிறோம். ஆனால் வந்து சிங்கள மக்கள் வந்து அதை ஸ்ரீபாத அது அவங்க வந்து எங்கட தெய்வம் அவங்க பிடிங்கிட்டாங்க. விட்டு கொடுத்துட்டோம். எல்லாமே விட்டு கொடுத்துக்கொண்டு எல்லாத்துலேயும் விட்டு கொடுக்குறோம் நாங்கள். தமிழ்ங்கிறது ஒரு அர்த்தமே இல்லாத போகுதுங்க. அதுதான் காலகாலமாக இத்தனைக்கு 1000 வருஷத்துக்கு முதலே அது சிவனொளி பாதமல்லி என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒன்று. நானும் போய் கவலைப்பட்டேன். போனோன்னா அங்கே எல்லாமே மாறிட்டு, நிலைமையிலெல்லாம் மாறிட்டு, மேலே எல்லாம் கற்று கறியை தூக்கணும்னு நாங்கள் பயந்து வர்றோம். இந்த பயம்தான் இந்த வாழ்க்கை முழுக்கவும் காலமெல்லாம் ஓடுது. இந்த செய்கிற இலங்கையில் வாழணுமெண்டா அப்படியான ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்துட்டாங்க. பார்ப்போம் இனி என்ன அரசியல் மாற்றங்கள் வந்து மக்களோட வாழ்க்கையில் என்ன மாறுதுன்னு பார்ப்போம். உண்மையிலேயே நன்றி ஐயா, நீங்கள் எங்களோட இவ்வளோ நேரம் கதைச்சது, இவ்வளோ அன்பா பழகிறது எல்லாத்துக்குமே நன்றி. முடிஞ்சா என்னமுருக்கா வந்து கட்டாயம் கோயில் ஓகே. நன்றி நன்றி நன்றி. என்ன கட்டம் துண்டு நான் கொன்றே அது எனக்கு துண்டு இருக்கா? டீ ஷர்ட்டுங்க கட்டணுமா? ஓகே. சொல்லி
நாங்கள் இப்போ வந்து தம்பி என்ன பேர் ஐயா? செமஸ்ட்ரின். செமஸ்ட்ரின் சொன்னதால் வந்து நாங்கள் இப்போ வேட்டி கட்டி கொண்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த சின்னப்படி எனக்கு இருக்கிற அறிவு கூட இந்த நான் வேட்டி கட்டிட்டேன். என்ன விட்டுட்டு டக்குன்னு வேட்டி கட்டிட்டேன். நானும் வேட்டி கட்டி கொண்டு உள்ள போகிறோம். எஸ் பட்டை ஆடி இன்னைக்கு நான் உங்களோட எல்லாத்துலேயும் ஸ்வீட் ஆலயம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சம்புநாதீஸ்வரரில் இருக்கிற ஒரு சிவன் சிலை மாதிரி இங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிலை ஒன்று இருக்குது. நந்தியை பார்த்தீங்கன்னா நான் உண்மையிலே சொல்கிறேன், இலங்கையிலேயே இதுதான் நான் பார்த்ததுல பெரிய நந்தி. அதாவது நைனாதீவில் இருக்கிறத விட இது பெருசு. அது கொஞ்சம் உயரம் கூட, ஆனால் இது அதை விட பெருசாக இருக்கு. அதோட இங்க 108 சின்ன சின்ன சிவலிங்கங்களை வச்சு பிரதிஷ்டை செஞ்சிருக்கணும். மற்ற ஐயா இதில் ஒரு கோவில் இருக்கு. அதான் இது என்ன கோவில்? மதுரை வீரன். மதுரை வீரன் தானே வந்து பாடக்கூடிய நாட்ட தெய்வங்கள்ல உண்டு மதுரை கடவுளா. இந்த கடவுள் இங்கே இப்போ நான் ஒரு செய்தி காட்ட போகிறேன். டக்குன்னு ஒரு அதிசயமாக நான் தண்ணியை வர வைக்க போகிறேன் சிவனில் இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த திடீரென்று இந்த சிவனில் இருந்து தண்ணியும் வர வச்சு காட்டியிருக்கேன். நல்ல ஐடியா, நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அப்படியே இந்த சுற்றி வந்து மலைகள், இந்த தேயிலை தோட்டங்கள் நிறைந்த ஒரு கிராமம். இந்த கிராமத்தை பேர் என்னடா? கிளெண்டிங் தோட்டம் உண்டு. ஏன்னா இதை வந்து கிளெண்டிங் தோட்டம் என்று சொல்கிறாங்க. மோட்டர் சத்தமும் கேட்கும். எங்கள் மைக்கு கொண்டாடாத காரணத்தால் மோட்டர் சத்தம் கேட்கும். ஆனால் இந்த சிவன் வந்து இப்போ நல்ல குளிர்ச்சியாக இருக்கிறார். தண்ணீர் நீங்கள் இதை என்ன பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொல்ல விரும்புகிறேன். அப்படி இதில் வந்து எங்களுடைய நாகம்மாள், இங்கேயும் வந்து எங்களுடைய நாகம்மாள் இருக்கிறார். அவாவை நாங்கள் வணங்கி கொண்டு இந்த 108 சிவலிங்கங்கள் இங்கே இருக்குது. இதில் வேண்டுதல் செய்கிறவங்க வந்து இந்த 108 சிவலிங்கங்களுக்கும் தண்ணி ஊற்றி பூ வச்சு அது ஒரு வேண்டுதல் வேண்டினா அது நடக்கும்ன்றது இந்த என்னையா கிளாட்டன் தோட்டம், கிளென்டன் தோட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து நம்புறாங்க. அதை விட மஸ்கெலியா இன்னொரு வியூ ஐயா, சிவன் சிலையில இருந்தா அப்படியே சிவனொளி பாதம் பன்னீர் பாத்தியா எப்படி இருக்கு ஐயா? அந்த சத்தியமே சிவனொளி பாதம் மேலே தான். உண்மையிலே நாங்கள் அந்த மலைநாடுகளுக்கு வர்றதுக்கு ரீசனே இதுதான். அப்படியே வந்து தேயிலை தோட்டங்களையும் பார்த்து கொண்டு அப்படியே இந்த சிவன் கோயிலில் இருந்து கொண்டே சிவனொளி பாதம் மலை, இது வந்து சிவனொளி பாதம் மலை, சிவனொளி பாதம் மலையை பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு உயரத்தில் இந்த சிவன் கோயில் அமைக்கப்பட்டிருக்குது. நல்ல வியூ வேணும். இது ஃபுல்லாகவே நல்ல வியூ. அதுவும் ஒரு குறுகிய காலத்தில் கட்டியிருக்க மட்டும் தான் அந்த உள்ளே இருக்கிற அந்த தியான மண்டபத்தில் எழுதி இருக்குது. இப்போ நாங்கள் வர கட்டாயம் எல்லாருமே இங்கேயும் ஒரு வந்துட்டு தான் போவாங்க. இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா தியான மண்டபம் ரொம்பவே அமைதியாக இருக்கிறது ஒரு மண்டபத்தில் இதை வந்து இந்த சிவன் ஆலயத்தை நிர்மாணிக்கிறது வந்து இது ஒரு காலத்துக்குமே இந்து இளைஞர் மன்றத்தால் திட்டமாக அமைக்கப்பட்டிருக்கான். இது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிவலிங்கத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது ஒரு பாம்பு அமைப்பு ஒரு சிவலிங்கம் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வளமையான முறைகளில் இருந்து வேறுபட்ட ஒரு சிவலிங்கம்.